ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் எப்படி லெவலில் போய் முடிஞ்சுது அப்படிங்கிற ஸ்டோரியை தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், அதுக்கப்புறம் ஹைப்பும் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ மூவிக்குள்ளே போகலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோவையும் ஹீரோயினும் தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேர் வீட்டில் இருந்தும் பிளைண்ட் டேட்டுக்கு வந்து அனுப்பியிருப்பாங்க. அப்படி தான் இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட, என்னோட பேர் வந்து ஜியாங், எனக்கு 29 வயசு ஆகுது, நான் வந்து ஒரு லாயர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். அதேமாரி ஹீரோயின் வந்து, என்னோட பேர் வந்து வேணு, எனக்கு 23 வயசு ஆகுது, நான் ஒரு கம்பெனியில் 2 வருஷமாக ஆர்கிடெக்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னோட அப்பாவும் அம்மாவும் ப்ரொஃபஸர்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட, நம்ம 2 பேரும் ஒரு வருஷத்துக்கு மட்டும் கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஹீரோயினும் கொஞ்சம் யோசிச்சுட்டு, எனக்கும் இது நல்ல ஐடியாவாக தான் தெரியுது, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்னுமுமே ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க பெற்றுக்கிறதுலாம் எனக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஹீரோ மேரேஜுக்கான டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணிவிட்டு, இது மட்டும் கிடையாது, உனக்கு வேறு எதனாவது வேணும்னா கூட என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறா அப்படின்னா, நான் இவ்வளோ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிறதே என்னோட பாட்டிக்காக தான், என்னோட பாட்டி இறக்கறதுக்குள்ளே என்னோட கல்யாணத்தை வந்து பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்ட் மேரேஜில் வந்து சைன் பண்ணுறா. இப்போ ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னோட ஷேர்லேருந்து உனக்கு 30% வந்து நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. இவர் வந்து ஒரு லாயர் தானே, இவர்கிட்ட வந்து அப்படி பெருசாக என்ன சொத்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோவே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணால் திருப்பியும் ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேத்துக்கும் ஒரு வழியாக கல்யாணம் முடிஞ்சிருது. அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அதை எடுத்து பத்திரமாவும் வைக்கிறான். இங்கே ஒரு பக்கம் ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கூட ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போ ஃப்ரெண்டு வந்துட்டு, உனக்கு வந்து ஏற்கனவே உன்னோட லாயர் ஹஸ்பண்ட் கூட கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்படின்னா நேற்று நைட்டு உங்களுக்குள்ளே நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதுக்கு ஹீரோயினுமே வந்து வெக்கப்பட்டுட்டு இருக்கா. அப்போ ஃப்ரெண்டு வந்து ஹீரோயினோட கையை பார்த்துட்டு, இங்கே பாரு உன்னோட வெட்டிங் ரிங் எங்கே போச்சு அப்படின்னு கேட்குறா. இதுக்கு ஹீரோயின் வந்து நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே ஃப்ரெண்டு வந்துட்டு, அப்படின்னா கூடிய சீக்கிரமாகவே இன்னொரு வெட்டிங் ரிங் வாங்கி கையில் வந்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் பக்கத்தில் இருக்கிற டின்னை பார்க்குறா. அது மேலே இருக்கிற அந்த ஓப்பன் பண்ணுற இடத்த வந்து கழட்டி எடுத்துட்டு, இனிமேல் இதுதான் என்னோட வெட்டிங் ரிங் அப்படின்னு சொல்கிறா. அப்படியே வீட்டுக்கு போயிட்டு நைட்டோட நைட்டாக அதை வந்து ஒரு அழகான ரிங்காக மாற்றிட்டு அதை அவளோட கையில் வந்து போட்டுக்கிறா. அதுக்கப்புறம் அவளோட பெட்டில் போய் தூங்குறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு அப்படியே ஹீரோயினை வந்து சைட் அடிக்கிறான். அப்படியே ஹீரோயின் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அவள் தூங்கிட்டு இருக்கும்போதே ஹீரோயினை வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ ஹீரோயின் வந்து, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கிஸ்ஸை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படியே ரொம்பவே க்யூட்டாக அந்த நைட்டு வந்து முடியுது. அதுக்கு அடுத்த நாள் காலையில் காட்டுறாங்க. அப்போ ஹீரோ வந்து, நேற்று நைட்டு என்னமோ என்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், என்னது இது அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஹீரோயின் வந்து, என்னோட வெட்டிங் ரிங்கை வந்து நான் தொலைச்சிட்டேன், அதை பற்றி தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறா. இவனும் அப்படியே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அப்படின்னா உன்னோட கையில் இருக்கிறது என்ன, அதை வந்து கழட்டி கொடு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் போட்டிருந்த அந்த ரிங்கை வந்து கேட்குறான். இவளும் வந்து கழட்டி கொடுக்குறா. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே போட்டுக்கிட்ட அந்த கான்ட்ராக்ட் பற்றி பேசுகிறான். ஸோ அந்த கான்ட்ராக்ட் படி இவளுக்கு வந்து 30% ஷேர் வந்து இவன் கொடுக்குறேன்னு சொன்னான்ல, ஸோ அதுக்கு வந்து சைன் பண்ண சொல்கிறான். ஹீரோயின் அப்போ இவன் கேட்டப்போ கூட இதை வந்து நம்பியிருக்க மாட்டா. இப்போ வந்து திருப்பியும் கேட்கவுமே இது வந்து உண்மைதான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினை அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோக்கு வந்து ஒரு அக்கா இருக்கும். அந்த அக்காவோட பொண்ணு அப்படியே ஓடி வந்து ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறா. இப்போ ஹீரோ அந்த பொண்ணுக்கிட்ட, ஹக்கிங்லாம் வந்து ஆன்ட்டிக்கு மட்டும் தானா, அங்கிளுக்கு கிடையாதா அப்படின்னு கேட்குறான். உடனே திருப்பி அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோவுமே ஹக் பண்ணிக்கிறா. அப்போ ஹீரோயின் அவள் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருக்கா. அப்போ பக்கத்தில் இருக்கிற ஹீரோ இதை பார்த்துட்டு, பரவாயில்ல, இவன் நம்மளோட குடும்பத்து மேலே கூட கொஞ்சம் அக்கறையாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறான். அப்போ அக்காவோட மாமியார் ஹீரோயினை பார்த்துட்டு, இன்னும் நீ ப்ரெக்னென்ட் ஆகலையம்மா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு கடுப்பாயிடுது. நீங்கள் இப்படிலாம் பேசுனீங்க அப்படின்னா உங்கள் மேலே நான் கேஸ் போடுவேன், அது மட்டும் இல்லாமல் இது எங்களோட பர்சனல் விஷயம், இதை பற்றி உங்களுக்கு கேட்குறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாயை மூட வச்சிடுறான். அதனால அவங்களுமே சாரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹீரோயின் அவளோட ஃபோனில் ஒரு ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கிறா. அந்த ஃபோட்டோவை அப்படியே அவளோட ஃப்ரெண்டுக்கு அனுப்பிட்டு, என்னோட ஹஸ்பண்ட் என்னை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கு ஃப்ரெண்டுமே, பரவாயில்ல, உன்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோவை பாராட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட அக்காவை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அவங்க அக்காவுக்கு வந்து 2வதா பேபி பிறந்திருக்கும் போல இருக்குது. அந்த பேபியும் பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து அந்த குட்டி பொண்ணு திருப்பியும் உள்ளே வந்துட்டு, என் கூட விளையாட வாங்க அப்படின்னு கூப்பிடுறா. ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூட போகிறா. ஆனால் அவங்களால ஒரு பொம்மை கூட எடுக்க முடியல. அவங்க திருப்பி திருப்பி ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு, நான் வேணும்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணவா அப்படின்னு கேட்குறான். குட்டி பாப்பாவும் சரி அப்படின்னு சொல்கிறா. அதனால ஹீரோ வந்து இந்த வாட்டி ட்ரை பண்ணி பார்க்குறான். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே கரெக்டாக ஒரு பொம்மையை எடுத்துடுறான். குட்டி பாப்பாவும்
கோவமா அந்த பொம்மையை வாங்கிட்டு அங்கிள் என் கூட விளையாடுறதுக்காக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் திரும்பியும் அக்காவை போய் மீட் பண்ணிட்டு அந்த குழந்தைய பார்த்து கொஞ்சிக்கிட்டு இருப்பா. அப்போ இந்த அக்கா வந்துட்டு எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, அதுக்குள்ளேயே எனக்கு வந்து 2 குழந்தைங்க பிறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோகமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயின் வந்து எதுக்காக அப்படி சொல்கிறீங்க, உங்களோட ஹஸ்பண்ட் உங்களையும் உங்களோட குழந்தைங்களையும் நல்லா தானே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கள பார்த்து அவங்கள ரொம்பவே லவ் பண்ணுற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறா. இப்படியே நைட் ஆகிடுது, 2 பேரும் காரில் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து ஏன் தேவையில்லாமல் இல்லை கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு போகிற வீட்டுக்கு அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஹீரோயின் வந்து என்னதான் இருந்தாலும் அவங்க 2 பேரும் என்னோட மருமக, அதுக்கப்புறம் மருமகன், அப்படி இருக்கும்போது நான் கிஃப்ட் வாங்கிட்டு போகிறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு காரில் இருக்கிற அந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் கீழே திரும்பி பார்க்குறா. பார்த்தா அங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸில் வந்து ரிங் இருக்குது. அப்போ ஹீரோயின் அந்த ரிங்கை பார்த்துட்டு பார்க்கறதுக்கு வந்து ரிச்சாக தெரியுறாங்க. ஆனால் ரிங் வந்து இவ்வளோ சின்னதாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்போ ஹீரோ வந்துட்டு அது உன்னோட கையில் மாட்டிக்கோ அப்படின்னு சொல்கிறான். அதனால இவ்வளோ அதை கையில் எடுத்து மாட்டிக்கிறா. இப்போ ஹீரோ வந்து இந்த ரிங்கையும் தொலைச்சிடாத, பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயினுமே நீங்கள் பயப்படாதீங்க, இந்த வாட்டி நான் கண்டிப்பாக ரிங்கை தொலைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாரும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்களா அப்படின்னு கேட்குறா. இப்போ ஹீரோ வந்துட்டு நான் அதை பற்றி சொன்னேன் அப்படின்னா உனக்கு கொஞ்சம் ஜெலஸாக கூட ஃபீல் ஆகலாம், ஸோ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின் வந்து நான் அதை பற்றி கேட்க வரல, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோ வந்து குறிப்பாக நீ இப்போ எதை பற்றி கேட்க வர, என்னோட பெட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நீ கேட்க வரியா அப்படின்னு கேட்குறான். இதை கேட்டோடனே ஹீரோயின் வந்துட்டு இங்கே பாருங்கள் நான் அதை பற்றிலாம் ஒன்றும் கேட்க வரல அப்படின்னு சொல்லிட்டு வாயை முடிக்கிறா. அப்படியே அடுத்த நாள் காலையில் காட்டுறாங்க. ஹீரோயின் கிளம்பி அவளோட ஆஃபீஸ்க்கு போகிறா. அப்போ அவளோட கொலீக் அவகிட்ட வந்துட்டு இங்கே பாரு நீ ஏற்கனவே ஒரு கிளைண்ட் அட்டன் பண்ணலை, அவர் வந்து எப்போ பார்த்தாலும் உன்னை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு, அவர் தான் உள்ளேயுமே வந்து உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நீ ஃபஸ்ட்டு அவரை போய் பாரு அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோயினுமே உள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் சார், நான் வந்து உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த கஸ்டமர் எதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணணுமோ அதை பற்றின டீட்டெயிலாம் கொடுத்துட்டு இது எல்லாத்தையுமே எனக்கு சீக்கிரமாக முடிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக கிளம்புறான். ஆனால் ஹீரோயினுக்கு இதை பற்றிலாம் கவலை கிடையாது. எப்படியோ நம்மளோட கஸ்டமர் வந்து நம்ம விட்டு போகலை, நம்ம வந்து திருப்பி அந்த கஸ்டமர் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கா. அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே நடந்து போய்கிட்டு இருப்பா. அப்போ அந்த கஸ்டமர் அவளை பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ வந்து சம்பாதிப்ப, கிட்டத்தட்ட ஒரு 3 மில்லியன் வந்து சம்பாதிப்பியா, நீ ஏன் கூட வந்துரு, நான் அதை விட உனக்கு அதிகமாக காசு தரேன் அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் அவளோட வெட்டிங் ரிங்கை காமிச்சிட்டு சாரி எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. இந்த வெட்டிங் ரிங்கை அவன் பார்த்துட்டு உன்னோட வெட்டிங் ரிங் பார்க்குறதுக்கே இவ்வளோ குட்டியாக இருக்குது, அப்படி இருக்கும்போது உன்னோட ஹஸ்பண்டும் வந்து ரிச்சாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, சொன்னால் கேளு ஏன் கூட வந்துரு அப்படின்னு திருப்பியும் கூப்பிடுறான். அப்போன்னு பார்த்து தான் ஹீரோவுமே ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பான். அப்போ இந்த கஸ்டமர் அப்படியே ஹீரோவை பார்த்துட்டு ஐயோ சார் நீங்களா, உங்களை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாகவே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் சுத்தமாகவே என்னால் முடியல, எப்படியோ ஒரு வழியாக உங்களை நான் இன்றைக்கி பார்த்துட்டேன், இது வந்து என்னோடய பிஸ்னஸ் கார்டு, இந்தாங்க இதை வச்சுக்கோங்க, என்னை வந்து கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ வந்து இதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், ஒரு பொண்ணை தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு வந்து லா என்ன சொல்லுது அப்படின்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லிஸ்ட்டாக வந்து எடுத்து கொடுக்குறான். இதை பார்த்துட்டு இவன் மிரண்டுட்டு இங்கே பாருங்க சார் ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு, இதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோ வந்துட்டு ஒழுங்காக அவங்க கிட்ட சாரி கேளு அப்படின்னு சொல்கிறான். அதனால இவனுமே சாரி கேட்டுட்டு அங்கேருந்து ஓடிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட போயிட்டு இந்த லஞ்சை உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லஞ்ச் பாக்ஸை வந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். ஹீரோயினும் வந்து அதை வாங்கிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஆஃபீஸில் 2 பொண்ணுங்களை காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு ஹீரோயின் கையில் போட்டிருக்கிற ரிங்கை பார்த்தியா, அது வந்து எவ்வளோ குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளை பற்றி கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் வந்து இதை தள்ளி நின்று கேட்டுடுறா. உடனே அவளோட ஃபோன் எடுத்து மெதுவாக அவங்களுக்கு தெரியாமையே சைலண்டாக இதை வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோவை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இவ எப்படி 30 வயசு இருக்கிற லாயரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டானே தெரியல, ஒருவேளை இவ அழகாக இருக்கா அப்படிங்கிறதுனால அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா, இல்லை அப்படின்னா இவ வந்து அவர்கிட்ட நிறைய காசு இருக்குது அப்படிங்கிறதுனால கல்யாணம் பண்ணிக்கிட்டாளான்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற பொண்ணுமே இதை பற்றி நல்லா யோசிச்சுட்டு நீ சொல்கிறதுமே கரெக்டாக தான் தோணுது, ஒன்று இந்த கல்யாணம் செக்ஸுக்காக இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா காசுக்காக இருக்கணும், அப்படி ஒருவேளை செக்ஸுக்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவளோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே திறமையான ஆளாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டவுடனே ஹீரோயினுக்கு கோபம் தாங்க முடியல. அப்படியே அந்த 2 பேர்கிட்டையும் போயிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்த அந்த ஆடியோவை போட்டு காட்டுறா. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் லஞ்ச் பிரேக்கில் வந்து சாப்பிட வந்தீங்க அப்படின்னா சாப்பிட்ற வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறா. உடனே அங்கே இருக்கிற இன்னொரு பொண்ணு வந்துட்டு இங்கே பாரு உன்னோட வெட்டிங் ரிங் கூட பெருசாக இல்லை, அப்படி இருக்கும்போது நீ எல்லாம் எதுக்கு வாய் பேசுகிற அப்படின்னு கேட்குறா. உடனே ஹீரோயின் அவளோட கையை காமிச்சிட்டு என்னோட வெட்டிங் ரிங் பெருசாக இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்னோட கையில் நிறைய வெயிட் வந்து வைக்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு கூட நினச்சிருக்கலாம், அவங்க வந்து என்னை பற்றி ரொம்பவே கேர்
கேர் எடுத்து தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ பக்கத்தில் இருக்கிற கொலிக் அவகிட்ட வந்துட்டு, பரவாயில்லடி நீ லாயரோட பொண்டாட்டி அப்படிங்கிறத நிரூபிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவளை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கா. இப்படியே அந்த நாள் முடிஞ்சிடுது. ஹீரோ தான் ஹீரோயினை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருப்பான். அப்போ ஹீரோயினை பார்த்துட்டு எதுக்காக இவ்வளோ லேட்டாக வர அப்படின்னு கேட்குறான். உடனே ஹீரோயின் வந்துட்டு, இன்னைக்கு தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறா. இப்படி சொல்லிக்கிட்டே தூங்கி தூங்கி வெளியிறான். ஹீரோயுமே அதை பார்த்து ரசிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்புறான். வீட்டுக்கு வந்த பிறகு ஹீரோயின் ஹீரோ கிட்ட போயிட்டு, இன்னைக்கு நீங்கள் என்னை கூப்பிட வந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோ வந்துட்டு, இது மட்டும் கிடையாது, உனக்கு எப்போ என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத பார்க்குறா. அதை பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாகி போயிடுது. இவ்வளோ பெரிய கம்பெனிலேயே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பெரிய லாயராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து லாயர்னே நினச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ வந்து அவனோட மனசில் எனக்கு வந்து இவ்வளோ சொத்து இருக்குது அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக ஹீரோயினுக்கு தெரிஞ்சிடவே கூடாது அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் திருப்பியும் ஆஃபீஸை காட்டுறாங்க. அந்த கொலிக் பொண்ணு அப்படியே வேக வேகமாக ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஜியாங் இருக்காங்கல்ல, அவங்க ஏற்கனவே போயிட்டு இருந்த அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் குழப்பமாகுது. என்னடா இது, ஜியாங் அப்படிங்கிறது நம்மளோட புருஷனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ இந்த கொலிக் பொண்ணு வந்து ஃபோட்டோவை காட்டுறா. அந்த ஃபோட்டோவில் திருப்பி நம்மளோட ஹீரோ தான் இருக்கான். இதை பார்த்துட்டு இவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. என்னடா இது நம்மளோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறா. இதே டென்ஷனோடய வீட்டுக்கு போகிறா. வீட்டுக்கு போய் பார்த்தா ஹீரோ இவளுக்கு முன்னாடியே வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பான். இதை பார்த்த உடனே அவள் வந்து தடு மாதிரி கீழே விழுக்கிற மாதிரி போகிறா. இதை பார்த்துட்டு ஹீரோ வந்துட்டு, எதுக்காக நீ இப்படி பிஹேவ் பண்ணுற, கொஞ்சம் ஸ்டடியாக வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் உட்கார சொல்கிறான். இவளும் சரி அப்படின்னு உட்கார்றா. அப்போ ஹீரோ வந்துட்டு, நான் ஏற்கனவே என்னோட அசட்டில் கொஞ்சத்தை உன் பேரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக்குமெண்ட் எடுத்து காட்டுறான். இவளும் வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா நிறைய ஷேரு அசட்டு எல்லாமே வந்து இவளோட பேருக்கு மாறி இருக்கு. இதெல்லாத்தையுமே பார்த்து ஷாக் ஆகிட்டு, இதெல்லாமே உண்மைதானா, இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே இப்போ என்னோட பேரில் தான் இருக்கா அப்படின்னு கேட்குறா. ஹீரோவும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலுமே ஹீரோயினால் நம்ப முடியல. அவளோட கையை வந்து அவளே கிள்ளி பார்க்குறா. பார்த்தா வலிக்குது. அப்படின்னா இது வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட போயிட்டு, எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட நிறைய காசு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இதுக்கு மேலே என்கிட்ட இருந்து எதையும் மறைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறா. இதுக்கு ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின் வந்துட்டு, இன்னும் 2 நாளில் என்னோட பாட்டியோட பர்த்டே வருது, ஸோ அதுக்காக நம்ம 2 பேரும் போகணும், ஓகேவா அப்படின்னு கேட்குறா. இதுக்கு ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அடுத்த நாள் ஹீரோயினும் அவளோட கொலிக்கும் சேர்ந்துட்டு ஒரு இடத்துக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. வந்த பிறகு தான் கொலிக் சொல்கிறா, இது அந்த லாயர் இருக்காங்கல்ல, அந்த லாயரோட ஆஃபீஸ் தான். ஸோ இங்கே தான் வந்து அவரை மீட் பண்ணி நம்ம வந்து என்ன ஒர்க் அப்படிங்கிறத கேட்கறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோயினும் டவுட் ஆகிட்டு அவங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறா. உடனே கொலிக்கு வந்துட்டு, அவங்களோட பேர் வந்து ஜியாங் தான், அன்னைக்கு வந்து நான் காட்டினே அதே ஹேண்ட்ஸமான பாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோவை பற்றி புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு அப்படியே பக்குன்னு ஆகுது. கண்டிப்பாக நான் அவரை இங்கே மீட் பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து உள்ள ஒருத்தர் வந்துட்டு, லாயர் ஜியாங் வந்து இங்கே வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஸோ அதனால நீங்கள் என்ன ஒர்க்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அப்போ பக்கத்தில் இருக்கிற கொலிக் அப்படியே ஹீரோயின் காதுகிட்ட வந்துட்டு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஜியாங்குக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கூட கேள்விப்பட்டேன், அவங்களோட ஒய்ஃப் வந்து பார்க்கறதுக்கு அப்படியே கிளவி மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. கேட்டுட்டு ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகுது. என்னது, நான் வந்து வயசான கிளவி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளை பற்றி யோசிக்கிறா. இப்படியே கொஞ்ச நேரம் கழித்து 2 பேரும் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சிடுறாங்க. அப்போன்னு பார்த்து தான் ஹீரோ உள்ளே வரதை ஹீரோயின் பார்த்துடுறா. உடனே அந்த ஆள்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள், இது வரைக்கும் பண்ண வேண்டிய ஒர்க்கெல்லாம் நான் முடிச்சிட்டேன், இதுக்கு மேலே ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா என்னை அப்புறமா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கண்ணில் மாட்டாமல் அங்கேருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவோட வீட்டில் ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் கொஞ்சம் கண்ணாடியெல்லாம் பார்த்துட்டு க்ரீம் எல்லாம் போட்டுட்ருப்பா. அப்போன்னு பார்த்து தான் ஹீரோ உள்ளே வரான். ஹீரோயின் வந்துட்டு, இங்கே பாருங்கள், உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனது என்னோட கொலிக்கு அதுக்கப்புறம் இந்த வெளி உலகத்துக்கு யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாளை பின்ன நம்மளுக்கு இடையில டைவர்ஸ் ஆச்சு அப்படின்னா அது எல்லாருமே பேசுகிற மாதிரி ஆகிடும், எனக்கு அது வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் இதை கேட்டுக்கிட்டே அப்படியே ஹீரோயின் மேலே கையை போடுறான். ஹீரோயினுக்கு ஒரே பதட்டமாயிடுது. நீங்கள் பாத்ரூம் யூஸ் பண்ணுறதுக்காக தானே இங்கே வந்தீங்க, இருங்க நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுறா. ஆனால் ஹீரோ வந்து விட மாட்டேங்கிறான். அப்படியே டக்குன்னு ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயினுமே வந்து இதுக்கு மேலே இவன் என்ன பண்ண போகிறானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோவை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்துட்டு, இன்னைக்கு நைட் உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இருந்தாலுமே ஹீரோயின் அந்த கிஸ்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு, நீங்கள் இன்னும் பெட்ரூமுக்கு போகலையா அப்படின்னு கேட்குறா. ஆனால் ஹீரோ வந்து, நீ அதை பற்றிலாம் எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஹீரோயினை கிஸ்
மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படியே அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் எந்திரிச்ச பிறகு அவளோட மொபைலில் அப்படியே அவளோட கழுத்தை வந்து பார்க்குறா. பார்த்தா கழுத்து ஃபுல்லாகவே மார்க்ஸாக இருக்குது. இதோட நான் எப்படி வெளியே போகிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்குது. கீழே இறங்கி வந்த உடனே ஹீரோவை கூட பார்த்து பேசலை. ஸ்ட்ரைட்டாக சர்வெண்ட் கிட்ட போயிட்டு எனக்கு ஒர்க் இருக்குது, அதனால் பிரேக்ஃபாஸ்ட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்குக்கு கிளம்பிடுறா. பார்த்துட்டு ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது, அவன் நம்ம மேலே கோவமாக இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து யோசிக்கிறான். ஆஃபீஸில் கொலிக் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு புதுசாக கடை திறந்துருக்காங்களாம், நாங்கள் எல்லாருமே அங்கே சாப்பிட போகிறோம். ஆனால் உனக்கு தான் உன்னோட ஹஸ்பண்ட் எப்போவுமே சமைச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்கல்ல, ஸோ அதனால் நீ வந்து இங்கேயே சாப்பிடு, நாங்கள் எல்லாருமே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்காக போகிறா. ஆனால் ஹீரோயின் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் இல்லை, ஒரு வேலை விஷயமே வெளியே போயிருக்காங்க, நானும் இன்னைக்கு உங்களோட சாப்பிட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட போயிடுறா. இங்கே ஒரு பக்கம் ஹீரோ வந்து சரவண் கிட்ட ஹீரோயின் வந்து என்ன சாப்பிட வரலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இதுக்கு சரவண் வந்து என்ன ஆச்சுன்னே தெரியல, ஒரு 2 நாளாகவே அவங்க ஒழுங்காக வீட்டில் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே ஹீரோ அவனோட பெட்ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஹீரோயின் உள்ளே வந்துட்டு என்னாச்சு, எதுக்காக இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. ஹீரோவுமே கொஞ்சம் கோவமாக என்னாச்சுன்னே தெரில, ஒரு 2 நாளாக நீ என்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் வைக்கப்படுறா அப்படிங்கிற விஷயத்த இவளுக்கு எப்படி சொல்கிறதுன்னு புரியல. ஸோ அதனால் பேச்சை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எங்களோட பாட்டிக்கு மசாஜ் சேர் வந்து வாங்கி கொடுத்தீங்கல்ல, அது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு அப்பா சொன்னாங்க, அதுக்கு வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் ஹீரோ வந்துட்டு உனக்கு நான் எத்தனை வாட்டி சொல்கிறது, நீ எனக்கு தேங்க்ஸ் வந்து சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்கிறான். இப்படியே பாட்டியோட பர்த்டே வருது. பாட்டியை பார்க்கறதுக்காக இவங்க 2 பேரும் போயிருப்பாங்க. அப்போ பாட்டி ஹீரோவை பார்த்துட்டு இங்கே பாருங்கப்பா, 2 பேரும் சேர்ந்து எனக்கு சீக்கிரமாகவே பேர பொருளெல்லாம் பெற்று கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மா வந்து இப்போ தானே 2 பேத்துக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, கூடிய சீக்கிரமாகவே உங்களுக்கு பேரப்புள்ள வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ வந்து உங்களோட பேரப்புள்ள உங்களோட கையில் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயினும் அங்கேருந்து சமைக்கிறதுக்காக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பா வந்துட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என்னோட ஒய்ஃப் ரொம்பவே நல்லா சமைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பாட்டிக்கு பர்த்டே கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு 2 பேரும் திருப்பி வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோவோட கோட்டை லாண்ட்ரியில் போடுறதுக்காக எடுப்பா. அப்படி எடுக்கும்போது உள்ளேருந்து ஒரு லிப்ஸ்டிக் கீழே விழுகுது. இதை பார்த்துட்டு ஹீரோயின் வந்து இது நம்மளோடது கிடையாது அப்படின்னா ஹீரோக்கு வந்து வேற யாரு கூடயாவது அஃபேர் இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. இதே யோசனையோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. ஃப்ரெண்டு வந்து ஹீரோயின் ஒரு மாதிரி இருக்கிறத நோட் பண்ணிட்டு எதுவும் உனக்கு பிரச்சனையா அப்படின்னு கேட்குறா. உடனே ஹீரோயினுமே அவளோட ஹேண்ட்பேக்கில் இருந்து கீழே விழுந்த அந்த லிப்ஸ்டிக் எடுத்து காட்டுறா. இது வந்து என்னோடது கிடையாது, என்னோட ஹஸ்பண்ட் வேறு யார் கூடயாவது ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஃப்ரெண்டு என்ன சொல்கிறா அப்படின்னா, உங்களுக்குள்ளே நடக்க வேண்டியதெல்லாம் கரெக்டாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு, அப்படி இருக்கும்போது வேற ஒரு பொண்ணு இடையில வரதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீ ஃபஸ்ட்டு ஹீரோ கிட்ட போய் பேசிப்பாரு அப்படின்னு சொல்கிறா. இவளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறா. ஆனால் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே மழை வந்துடுது. அந்த மலையில் நல்லாவே நனைஞ்சிடுறா. இப்படி நனைஞ்சு ஹீரோயின் உள்ளே வந்துட்டு இருக்கிறத ஹீரோவுமே நோட் பண்ணிட்டு, எதுக்காக இப்படி மலையில் நனைஞ்சு வந்துக்கிட்டு இருக்க, என்கிட்ட சொன்ன அப்படின்னா நானே உன்னை கூப்பிட வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லி இருக்கான். ஆனா இதுக்கு ஹீரோயின் எந்த ஆன்சரும் பண்ண மாட்டேங்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ அவனோட ஒர்க்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஒர்க்கை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து ஹீரோயின் உள்ள வந்துட்டு அந்த லிப்ஸ்டிக் எடுத்து ஹீரோ பக்கத்துல வச்சுட்டு இதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அவன் திருன்னு அப்படியே முடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு இது என்னோட லிப்ஸ்டிக் கிடையாது, இது வேற ஒரு பொண்ணோட தான் இருக்கணும், அப்படின்னா நீங்க என்ன சீட் பண்றீங்கன்னு தானே இதுக்கு அர்த்தம், எனக்கும் கூட வந்து லாவெல்லாம் தெரியும், நானும் வந்து உங்க மேல கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோ வந்து ரொம்பவே கூலா எனக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடு, என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து அனுப்பி விட்டுடுறான். அதுக்கப்புறம் அவனோட கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணை கூப்பிட்டு இங்கே பாரு இது உன்னோட லிப்ஸ்டிக் தானே அப்படின்னு கேட்குறான். இதுக்கு இவளுமே வந்து ஆமாம் இது என்னோடது தான் அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோ வந்துட்டு எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியும்ல, அப்படி இருக்கும்போது ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு கேட்குறான். இதுக்கு இந்த பொண்ணு வந்துட்டு இங்கே பாருங்க உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் ஆக போகுது, ஆனால் கிட்டத்தட்ட நான் உங்களை ஒரு 2 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒய்ஃபை விட நான் உங்களை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் ஹீரோ வந்துட்டு இங்கே பாரு இதுக்கு மேலே உனக்கு இங்கே இடம் கிடையாது, என்னோட ஆஃபீஸை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிடுறான். வீட்டுக்கு வந்த பிறகு ஹீரோயினுக்கு சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கையில் ஆதாரத்தோட ஹீரோ வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து தான் ஹீரோயின் உள்ள வரா. ஹீரோ வந்து அந்த பொண்ணு இவங்கிட்ட பேசியிருப்பாள், நான் உனக்காக 2 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டெல்லாம் வந்து போட்டு காட்டிகிட்டு இருக்கான். ஹீரோயினுமே வந்து இதை கேட்டுட்ட பிறகு தான் தப்பு வந்து ஹீரோ மேலே இல்லை அப்படிங்கிறதே இவளுக்கு தெரிய வருது. அதனால இவளுமே இவளோட தப்பை ஒத்துக்கிட்டு ஹீரோ கிட்ட சாரி கேட்குறா. ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல இருக்கட்டும், இது வந்து உனக்காக நான் வாங்கியிருக்க புது லிப்ஸ்டிக்கு, இது வந்து உனக்கு பிடிச்ச ஷேடில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு லிப்ஸ்டிக்கை வந்து கையில் கொடுக்குறான். ஹீரோயினுமே அதை வாங்கிக்கிறா. அதுக்கு அடுத்த நாள் கொலிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். ஹீரோயின் தான் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்து தான் ஹீரோவோட அக்காவை பார்க்குறா.
அவங்க கிட்ட போயிட்டு எதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. இதுக்கு அவங்க அக்கா வந்துட்டு ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து காட்டுறாங்க. அதில் இவங்க 4 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா போட்டிருக்காங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு, இப்போ தானே உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு, இதை வந்து உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறா. இதுக்கு அக்கா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்க தான் செய்யுது, பட் இதை என்னால் அபார்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஹீரோயின் வந்து அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு வந்து உடம்பு சரியாகிற வரைக்கும் பாப்பாவை வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பொண்ணை அவள் கூட கூட்டிகிட்டு போகிறா. இவங்க 2 பேரும் ஹீரோவோட வீட்டுக்கு போயிட்ட பிறகு அந்த குட்டி பாப்பா வந்துட்டு ஒரு டிராயிங் பண்ணிட்டு இவங்க 2 பேருக்கிட்டையும் காட்டுறா. பார்த்து ஹீரோயின் வந்துட்டு இந்த டிராயிங்ல இருக்கிறது உன்னோட அப்பா அம்மா அதுக்கப்புறம் நீயுமா அப்படின்னு கேட்குறா. ஆனால் அந்த குட்டி பாப்பா வந்துட்டு இது என்னோட பேரண்ட்ஸ் கிடையாது, இதில் இருக்கிறது நீங்கள் 2 பேரும் தான், அது மட்டும் இல்லாமல் இதில் நடுவில் இருக்கிறது என்னோட கசின் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவுமே இதை கேட்டுட்டு உன்னோட டிராயிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, ஆனால் இப்போதைக்கு வா நம்ம தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோயின் அந்த குட்டி பாப்பா கூட நல்லாவே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கிறத ஹீரோ வந்து பார்த்துட்டு அப்படின்னா இவளுக்கு குழந்தைங்கன்னா பிடிக்கும் தான் போல இருக்குது அப்படின்னு யோசிக்கிறான். ஒரு வழியாக பாப்பாவை தூங்க வச்சிட்ட பிறகு ஹீரோயின் ஹீரோ கிட்ட போயிட்டு உங்களோட அக்காவோட ஹஸ்பண்ட் எப்போ பார்த்தாலும் ஒரே மீட்டிங்னே போய்கிட்டு இருக்காங்களே, இவங்களை வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு கேட்குறா. இதுக்கு ஹீரோ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது அக்காவோட ஹஸ்பண்ட் உள்ளே வந்துடுறான். ஹீரோ வந்துட்டு நீ ஃபஸ்ட்டு உள்ளே போய் பாப்பாவை நல்லா பார்த்துக்கோ, நான் இவர் கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வந்து என்னோட அக்காவை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, குட்டி போடுற மிஷின் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாக கேட்குறான். அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து நான் எதுவுமே அவளை சொல்லலை, அவளாக விருப்பப்பட்டு தான் எல்லாமே பண்ணுறா அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா நீ வந்து என்னோட அக்காவுக்கு டைம் கொடுக்கலனா கூட பரவாயில்ல, உன்னோட பொண்ணுக்கு கூட டைம் கொடுக்க மாட்டேங்கிற, அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பொண்ணுங்களோட தொடர்பு வச்சுருக்க அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து நாங்கள் என்ன தான் லவ் மேரேஜ் பண்ணியிருந்தாலுமே போக போக அவள் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் வந்து எனக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு அப்படின்னா மற்ற பொண்ணுங்களும் என்னோட அக்காவும் வந்து உனக்கு ஒன்றா தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு இவன் வந்து ரொம்பவே கடுப்பா நான் என்னோட பொண்ணை கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறான். உடனே ஹீரோ இவனை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிவிட்டு உனக்கு தான் அவள் மேலே சுத்தமாக அக்கறையே கிடையாதுல்ல, ஸோ அதனால் நானே அவளை பார்த்துக்கிறேன், நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கிளப்பி விட்டுடுறான். அப்படியே ரூம்குள்ளே வந்து ஹீரோயின் கிட்ட போயிட்டு உனக்கு கூட குழந்தைங்கன்னா பிடிக்கும்னு தான் நினைக்கிறேன், நம்ம ஏன் வந்து குழந்தை பெற்றுக்க கூடாது அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் வந்து குழந்தை விஷயத்தில் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண மாட்டீங்கன்னு தானே சொன்னீங்க, அப்படி இருக்கும்போது எதுக்காக இப்போ இப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறா. இதுக்கு ஹீரோ வந்து இப்போ கூட உன்னை நான் ஃபோர்ஸ் பண்ணலை, உனக்கு வந்து எப்போ விருப்பம் இருக்கோ அப்போ வந்து என்கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணு, உன்னோட டிஸ்கஷனுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு அடுத்த நாள் காலையில் இந்த கொலிக்கு ஹீரோயினை பார்த்துட்டு என்ன உன்னோட டேபிளில் நிறைய டீ கப் இருக்கே, நீ உன்னோட ஹஸ்பண்டும் வந்து சண்டை போட்டுக்கிட்டீங்களா, அதனால தான் நீ வந்து அப்செட்டாக இருக்கியா அப்படின்னு கேட்குறா. இதுக்கு ஹீரோயின் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணிட்டு உன்னை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு கூப்பிடுறா. அதனால இவளும் கிளம்பி போகிறா. ஃப்ரெண்டுக்கு லவ் ஃபெயிலியர் ஆகியிருக்கும் போல இருக்கு, அதனால அவள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து 2 ரவுடி பசங்க வந்து இவங்க 2 பேர்கிட்டையும் வம்பிழுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் ஃப்ரெண்டு டென்ஷன் ஆகிட்டு பக்கத்தில் இருக்கிற பீர் பாட்டில் எடுத்து அதில் ஒருத்தனோட தலையை உடச்சிடுறா. அதே பாருக்கு தான் ஹீரோவுமே அவனோட ஃப்ரெண்டை மீட் பண்ணதுக்காக வந்திருப்பான். இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினை பார்க்குறாங்க. அப்போ ஹீரோ வழக்கம் போல் அவனோட கார்டு எடுத்து காமிச்சிட்டு நீங்கள் 2 பேரும் லேடிஸ் கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைக்கும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டாக வந்து போட ஆரம்பிக்கிறான். அதில் இவங்க 2 பேரும் தெரிச்சு ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை ஹீரோ வந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அதே நேரம் ஃப்ரெண்டை வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து கூட்டிகிட்டு போயிடுறான். இதே காலையில் ஆன உடனேயே ஹீரோயின் அவளோட ஃபோன் எடுத்து பார்க்குறா. பார்த்தா மணி 9 ஆயிடுச்சு. சரி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்காக சமைச்சு வச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்றதுக்காக வரான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு எனக்கு நல்லாலாம் சமைக்க தெரியாது, எனக்கு தெரிஞ்சதை வந்து சமைச்சு வச்சுருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் சாண்ட்விட்சை சாப்பிட்டு பார்த்துட்டு இது சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு நேற்று அவளோட ஃப்ரெண்டு கூட நடந்த விஷயத்தை பற்றி ஹீரோ கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்போன்னு பார்த்து ஹீரோட மூஞ்சி வந்து சட்டுன்னு மாறிடுது. இதனால் ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு அவளோட மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறா அப்படின்னா இந்த ஆம்பளைங்களே வந்து இப்படி தான் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிடுவாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு மெதுவாக சாப்பிட்டுட்ருங்க, நான் போய் என்னோட ஒர்க்கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்படியே 2 நாள் ஆகுது. ஹீரோயின் வந்து கொஞ்சம் ஒர்க் விஷயமா வெளியே வந்து போயிடுறா வீட்டுக்கே வராமல். ஸோ இதை பற்றி ஹீரோ வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான். என்னடா இது அவள் இங்கேருந்து போய் 2 நாள் ஆச்சு, இன்னுமே கூட எனக்கு ஒரு காலோ மெசேஜோ கூட பண்ணல அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற சரவண்ட் கிட்ட வந்து கேட்டு பார்க்குறான். இதுக்கு சரவண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 29ஆம் தேதி பர்த்டேல, ஸோ அதனால அவங்க வெளியே செலிப்ரேட் பண்ண போயிட்டாங்க போல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ இதை பற்றி திரும்ப திரும்ப யோசிச்சு ரொம்பவே பொசசிவ் ஆக ஆரம்பிச்சிடுறான். அப்போ தான் அவனுக்கே வந்து ஃபீல் ஆகுது, ஒரு வேளை நம்ம வந்து அவளை லவ் பண்ணுறோமோ அதனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபீலிங் இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இதே யோசனையில் ஹீரோ ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவனோட ஃபோனை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோயின் வந்து சில பாய்ஸோட ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ஃபோட்டோவை பார்க்குறான்.
இதே கடுப்போட பாருக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காக போகிறான். அப்போ பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட் அவனை பார்த்துட்டு, நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா உன்னோட ஒய்ஃப் மேலே உனக்கு லவ் வந்துடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவள் வந்து எப்போ ட்ரிப்பு போனாலோ அப்போலேருந்து நீ ரொம்பவே லோன்லியாக ஃபீல் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ என்ன நினச்சானோ தெரில. வீட்டுக்கு திரும்பவும் வரும்போது ஹீரோயினுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வரான். இதை சர்வெண்ட்டுமே நோட் பண்ணிட்டு ஹீரோயின் திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இவனுமே ஓடி போய் ஹீரோயினை பார்க்கறதுக்காக போகிறான். ஹீரோயின் ஹீரோவை பார்த்த உடனேயே நீங்கள் என் மேலே கோவமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிஸ்னஸ் ட்ரிப் போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை, சாரி அப்படின்னு சொல்கிறா. இதுக்கு ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வாங்கிட்டு வந்த கிஃப்ட் எடுத்து கொடுத்துட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் அதை ஆச்சரியமாக கேட்டுட்டு அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்து அதில் ஒரு ஹேண்ட்பேக் இருக்குது. அந்த ஹேண்ட்பேக் வந்து ரொம்பவே காஸ்ட்லியான ஹேண்ட்பேக் போல் இருக்குது. அதனால ஹீரோயின் வந்து எதுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறா. இதுக்கு ஹீரோ வந்து ஏன் உனக்கு இந்த ஹேண்ட்பேக் பிடிக்கலையா, குறிப்பாக எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும் தானே அப்படின்னு கேட்குறா. இதுக்கு ஹீரோயின் வந்து பேக் வந்து நல்லா தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு காஸ்ட்லியாக இருக்குது, அதனால தான் சொன்னேன், மித்தபடி எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் ஹீரோ வந்து உனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி நிறைய ஹேண்ட்பேக் கூட உனக்காக வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் வந்து எனக்கு இதுவே போதும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறா. இதுக்கு ஹீரோ வந்துட்டு உனக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது, எனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் பக்கத்துலேயே வந்து நெருங்க ஆரம்பிக்கிறான். இங்கே பாரு, நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு நான் உன்னோட ரிலேட்டிவோ இல்லைனா ஃப்ரெண்டோ வந்து கிடையாது, நான் வந்து உன்னோட ஹஸ்பண்ட், அப்படி இருக்கும்போது நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஹீரோயினுமே சரி அப்படின்னு சொன்ன பிறகு தான் ஹீரோ திருப்பி அவனோட இடத்துக்கு போய் உட்காடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட ப்ராஜெக்டை பற்றி சொல்லும்போது கூடவே ஒரு பையனை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறா. அந்த பையன் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே யங்காகவும் ஹேண்ட்ஸமாகவும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு வந்து கடுப்பாயிடுது. ஹீரோயின் அப்படியே சோஃபாவில் சாய்ச்சிட்டு, இப்போ நீ என்ன சொல்ல வர, அவன் என்னை விட வந்து ஹேண்ட்ஸமாக இருப்பானா, அதனால தான் அவனோட ஃபோட்டோவை சோஷியல் மீடியாலலாம் போட்டிருக்கியா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஹீரோயின் வந்து நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நான் வந்து என்னோட அக்ரிமெண்ட்டை மீற மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் உங்களை சீட் பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோவும் ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக கிட்ட வரும்போது ஹீரோயினோட அம்மா ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு, நாளைக்கு நீ ஃப்ரீயாக இருந்தால் கொஞ்சம் வீட்டுக்கு வாமா, உன்னோட ஆன்ட்டி வந்து உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்கிறா. இப்படியே நைட் ஆகிடுது. ஹீரோயின் வந்து கொஞ்சம் நல்லாவே தூங்க ஆரம்பிச்சிடுறா. அப்போன்னு பார்த்து தான் ஹீரோ மெதுவாக உள்ளே வந்துட்டு ஹீரோயின் மேலே கையை போட ஆரம்பிக்கிறான். இதில் ஹீரோயினுக்கு வந்து தூக்கம் கலைஞ்சு கண்ணு முடிச்சு பார்க்குறா. ஹீரோவுமே நோட் பண்ணிட்டு அப்படியே ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவனை ஸ்டாப் பண்ணிட்டு, எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் கிஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு, இந்த நேரத்தில் உனக்கு என்ன டிஸ்கஷன் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஹீரோயின் வந்துட்டு, நீங்கள் எங்கே வேணும்னாலும் கிஸ் பண்ணுங்கள், ஆனால் கழுத்தில் மட்டும் கிஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அதோட மார்க் வந்து வெளியே தெரியும் போது எனக்கு கொஞ்சம் ஷையாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வேலையை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படியே வந்து காலையில் விடியுது. ஹீரோயின் அவளோட கழுத்தெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா இன்னைக்கு எந்த மார்க்குமே அவளோட கழுத்தில் இல்லை. அவளோட மனசுக்குள்ளே நம்மளோட ஹஸ்பண்ட் எவ்வளவோ பரவாயில்ல, நான் சொன்னேன் அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்க எவ்வளோ செல்ஃப் கண்ட்ரோலோடு இருந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிளம்பி அவளோட அம்மா வீட்டுக்கு போயிடுறா. அங்கே போய் பார்த்தா ஆன்ட்டி வந்து இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆன்ட்டி வந்து ஹீரோயின் கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து இப்போ ஒரு நல்ல கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கல, ஸோ அதே கம்பெனியில் என்னோட பொண்ணுக்கும் ஒரு நல்ல வேலை வாங்கி கொடு, அவள் வந்து எக்ஸாம் ஒழுங்காக எழுதலை தான், பட் இருந்தாலும் அவளுக்கு வந்து ஒரு நல்ல வேலையாக வாங்கி கொடு அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து ஃபஸ்ட்டு அவளோட படிப்பை நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்கள், அதுக்கப்புறமா ஒர்க்கில் வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்கள், இப்போதைக்கு வந்து என்னால் எதுவும் பண்ண முடியாது, எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா தான் என்னால் அவளுக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறா. இதனால ஆன்ட்டியும் கோச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த கசின் என்ன சொல்கிறா அப்படின்னா, ஹீரோயினுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, குழந்தையும் இல்லை, அதே நேரம் இன்னைக்கு அவள் வந்து வீட்டுக்கு தனியாக தான் வந்தா, அப்படி இருக்கும்போது அவளுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஆன்ட்டி வந்து, நீ சொல்கிற மாதிரி தான் இருக்குன்னு எனக்கும் தோணுது, நீ ஃபஸ்ட்டு உன்னோட படிப்பை நல்லபடியாக முடி, அதுக்கப்புறம் அவளோட நல்லா வந்து நீ செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு கசினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கொஞ்சம் காசு வந்து தர முடியுமா அப்படின்னு கேட்குறா. இதுக்கு ஆன்ட்டியும் வந்து நான் கண்டிப்பாக கொடுக்குறேன், வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்ட பிறகு ஹீரோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஹீரோவும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்துட்ட பிறகு, நீ எதுக்காக இப்படி உட்காந்துருக்க, உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறான். ஆனால் ஹீரோயின் வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வயிற்று பிடிக்கிறா. ஹீரோ வந்துட்டு, அப்படின்னா நீ இன்னைக்கு டின்னர் சாப்பிடவே இல்லையா, என் கூட வா, நான் வந்து உனக்கு ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கீழே கூட்டிகிட்டு போகிறான். இருக்கிற ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு கேக் எடுத்து ஹீரோயின் கிட்ட வந்து கொடுக்குறான். இதை வந்து நான் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே அதை கையில் வாங்கிட்டு, இன்னைக்கு நைட் எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டு திருப்பியும் உள்ளே வரா. அவளோட கையில் சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் 2 டை இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஹீரோக்காக தான் வாங்கிட்டு வந்திருப்பா போல இருக்குது. ஹீரோ இதை பார்த்துட்டு, நீ இதை எனக்காக தான் வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே இவன்
அவன் வந்து அத கையில எடுத்து பார்க்குறான். பார்த்து அது ரொம்பவே காஸ்ட்லியானதா தெரியுது. "இது எதுக்காக எனக்காக வாங்கிட்டு வந்த?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஹீரோயின் வந்து தேங்க்ஸும் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அதனால தான் இத உங்களுக்காக நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ வந்து ஹீரோயின ஹக் பண்ணிட்டு டக்குன்னு ஒரு கிஸ் பண்றான். "இனிமே நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நெனச்ச அப்படின்னா, இந்த மாதிரி கியூட்டான ஒரு கிஸ் குடு. அது மட்டும் இல்லாம நாளைக்கு காலையில இந்த டைய நீ தான் எனக்காக கட்டி விடணும்" அப்படின்னு சொல்றான். இதே அடுத்த நாள் காலையில ஆகுது. ஹீரோ வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும்போது தான் ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்குறா. ஹீரோ வந்து இவளுக்காகவே டை வந்து கட்டாம வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல இருக்கு. இவ எந்திரிச்ச உடனேயே இந்த டைய வந்து எனக்கு கட்டி விடு அப்படின்னு கேட்குறான். ஆனா ஹீரோயின் வந்து எனக்கு இது தெரியாதே அப்படின்னு சொல்றா. ஹீரோ வந்து அதனால என்ன இருக்கு பரவாயில்ல. நானே வந்து சொல்லிக் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டைய வந்து கட்டுறதுக்கு அவனே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினோட கொலீக் கால் பண்ணிட்டு இன்னைக்கு நாங்க எல்லாருமே சின்னதா பார்ல மீட்டிங் போடலான்னு இருக்கோம். நீயும் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து கட் பண்ணிடுறா. ஆஃபீஸ்க்கு போயிட்ட பிறகு கூட ஹீரோக்கு வந்து ஹீரோயினோட ஞாபகம் தான். அப்படியே அவ கட்டி விட்ட டையவே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை அந்த அசிஸ்டண்ட்டும் நோட் பண்ணிட்டு உங்களை பார்க்கறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா தெரியுதே அப்படின்னு கேட்குறான். ஆனா ஹீரோ வந்து நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து கிளப்பி விட்டுடுறான். அதுக்கப்புறமும் கூட திருப்பி ஹீரோயினை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்ல ஹீரோயினை காட்டுறாங்க. அவளோட கொலி கூட உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போ இதுக்கு முன்னாடியே இவ்வளோ புள்ளி பண்ணியிருப்பாங்களே 2 பொண்ணுங்க. அவங்க திரும்பவுமே ஹீரோயினை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரு பொண்ணு வந்துட்டு நான் ரொம்பவே ரிச்சான ஒரு ஹஸ்பண்டை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அவங்க வந்து எனக்காக கிட்டத்தட்ட 28,000க்கு ஹேண்ட்பேக் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டுட்டு ஹீரோயின் கூட வேலை பார்க்குற அந்த பொண்ணுக்கு கடுப்பாக ஆரம்பிச்சிட்டு அவள் சண்டைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திக்கும் போது ஹீரோயின் அவளை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திக்கிறா. அப்படி போகும்போது தான் அந்த பாருக்கு ஹீரோவுமே வந்துருக்கிறத நோட் பண்ணுறா. ஹீரோவுமே இவளை பார்த்துட்டு உன்னோட ஒர்க்கெல்லாம் நீ முடிச்சுட்டு வா, நான் வந்து உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். இதனால ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் உள்ளே போகிறா. இப்போ பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு வந்துட்டு இங்கே பாரு நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே, ஹீரோயினோட ஃப்ரெண்டை எனக்கு கொஞ்சம் நீ கரெக்ட் பண்ணி வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு உன்னெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு வந்துட்டு நீ எனக்காக இதெல்லாம் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இங்கே அந்த 2 பொண்ணுங்க கிட்ட ஒரு பையன் வந்து உட்காந்துட்டு நான் வந்து வெளியே போகும்போது ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணு வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவங்களுக்கு வந்து புரிஞ்சிருது ஹீரோயினை பற்றி தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற வெயிட்டரை கூப்பிட்டு ஒயின் பாட்டிலோட லிஸ்ட்டெல்லாம் வந்து கேட்குறான். இந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு ஏதாவது ஆர்டர் பண்ணுவான்னு பார்த்தா அந்த ரேட்டை வந்து நல்லா ஜூம் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அந்த வெயிட்டர் அங்கேருந்து அனுப்பிடுறான். இதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கும் கொல்லிக்கும் ஒரே சிரிப்பு. இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி இவனை பற்றி தான் பெருமையாக பேசினா போல இருக்குன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பக்கத்தில் ஒரு சர்வர் பொண்ணு வந்துட்டு 2 ஒயின் பாட்டில் வைக்கிறா. அதுவும் ரொம்பவே காஸ்ட்லியான ஒயின். ஸோ அதனால் ஹீரோயின் வந்துட்டு நான் இவ்வளோ காஸ்ட்லியான ஒயின்லாம் ஆர்டர் பண்ணலையே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு உங்களோட ஹஸ்பண்ட் தான் உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறா ஹீரோ தான் இதை அனுப்பியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த 2 பொண்ணுங்களுமே கண்டிப்பாக இவளோட ஹஸ்பண்ட் இதை அனுப்பியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இவ வேற யாருக்கூடயும் அஃபர் வந்து வச்சிருக்கா, அவங்க தான் இதை இவளுக்காக அனுப்பியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்காம வெளியே வந்துடா. வெளியே வந்து பார்த்தா ஹீரோ இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல இருக்கு. அவன் ஹீரோயினை பார்த்த உடனேயே திருப்பி அந்த 2 பொண்ணுங்களும் உன்னை புள்ளி பண்ணிகிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதுக்கு ஹீரோயின் வந்து இருக்கட்டும் பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அந்த 2 ஒயின் பாட்டிலும் நீங்கள் தான் எனக்காக ஆர்டர் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறா. ஆனால் ஹீரோக்கு என்னமோ இதை ஒதுக்கிறதுக்கு மனசே இல்லை. அவன் அப்படியே என்னோட ஃப்ரெண்டு கூட வந்தானா, அவனும் நானும் சேர்ந்து ஆர்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் அவன் இங்கேருந்து கிளம்பிட்டான். அதனால தான் உனக்கு வந்து அதை நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வலிச்சு ஒரு பதில் வந்து சொல்கிறான். ஹீரோயினுக்கு இதை கேட்டதும் ஒன்றுமே புரியல. நீங்கள் தான் ஆர்டர் பண்ணீங்க அப்படிங்கிறத சொன்னாதான் என்னவா அப்படிங்கிற மாதிரி இவ ஒரு பார்வை பார்க்குறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அம்மாவை பார்க்கறதுக்காக போயிருப்பா. அந்த திங்ஸ் எல்லாம் அம்மா கிட்ட கொடுத்துட்டு எனக்கு இதெல்லாம் சமைச்சு கொடுங்க, நான் போய் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறா. இதுக்கு அம்மாவும் சரி நான் வந்து சமைச்சு தரேன், ஆனால் நீ சீக்கிரமாகவே இதுக்கான ரெசிபியை வந்து கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட அந்த ரெசிபியும் கேட்டுட்டு அம்மா செஞ்ச டிஷ்ஷையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரா. அதுக்கப்புறம் ஹீரோக்காக வாங்கின ஃப்ளவர்ஸை அவன்கிட்ட வந்து கொடுத்துட்டு இது வந்து எங்கள் அம்மா உங்களுக்காக சமைச்சு கொடுத்தாங்க, இதை வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஷ் எல்லாத்தையுமே எடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்குறா. ஹீரோவும் அதை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின் வந்துட்டு இப்போ தான் அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க, இதுக்கான ரெசிபி கூட நான் அவங்க கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், ஸோ நாளைக்கு வந்து நானும் இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ அவனோட மனசுக்குள்ளே இவளுக்கு வந்து எவ்வளோ நல்ல ஃபேமிலி வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி யோசிச்சுக்கிட்டே வந்து ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் இதை நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. உடனே ஹீரோ வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து ஹீரோயினோட வாயெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறான்னு கிட்ட போகிறான். ஆனால் ஹீரோயின் வந்து வேணாம் நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் ஹீரோ வந்துட்டு நீ வந்து அசையாமல் இரு, நானே வந்து க்ளீன் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே க்ளீன் பண்ணி விட்டுட்டு இருக்கான்.
அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அவளோட ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருப்பா. அப்போ அவள் டல்லாக இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டு வந்துட்டு, உன்னோட ஹஸ்பண்ட் வந்து திருப்பியும் உன்னை சீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, அதனால தான் டல்லாக இருக்கியா அப்படின்னு கேட்குறா. இதுக்கு ஹீரோயின் வந்து அப்படிலாம் இல்லை, மென் வந்து திடீர்னு அவங்களோட மூடை வந்து சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு வந்து என்ன ரீசன் வந்து இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறா. இதுக்கு ஃப்ரெண்டு வந்துட்டு எந்த மாதிரி நீ கேட்க வர அப்படின்னு கேட்குறா. இதுக்கு ஹீரோயின் வந்து சுற்றி சுற்றி பார்த்துட்டு, அது வந்து என்னோட ஹஸ்பண்ட் எப்போ பார்த்தாலும் என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, ஸோ அதனால எனக்கு என்ன பண்ணுறதுனே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறா. ஃப்ரெண்டு வந்து நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒன்றும் பெரிய பிரச்சனையாக இருக்காது, இது நார்மலாக எல்லாருக்குமே இருக்கிறது தானே, ஏன் உனக்கு வந்து இது பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறா. இதுக்கு ஹீரோயின் வந்து கொஞ்சம் நல்லா யோசிச்சுட்டு, எனக்கு வந்து பிடிக்காமலாம் இல்லை, பட் இருந்தாலுமே அவங்க வந்து திடீர்னு இந்த மாதிரி மாறுறதுக்கு என்ன காரணம்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறா. உடனே ஃப்ரெண்டு வந்துட்டு, எனக்கு என்னமோ அவர் உங்கள் மேலே லவ்வில் விழுந்திருப்பாருன்னு தோணுது, அதனால தான் இப்படி ட்ரை பண்ணுறாரோ என்னமோ அப்படின்னு சொல்கிறா. அதனால ஹீரோயினுமே இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு, ஒருவேளை நம்மளோட ஹஸ்பண்ட் நம்மளை லவ் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. இதே ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்ட பிறகு அவளோட ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்போ அவளோட அம்மா கால் பண்ணிட்டு, ஆன்ட்டி வந்து உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னாங்கம்மா, அதுவும் மாப்பிள்ளையை வேற கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, அவங்களோட மருமகனை உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க, அதனால நீ வரும்போது உன்னோட ஹஸ்பண்டையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஹீரோயின் வந்துட்டு, என்னோட ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கும், அதனால நான் மட்டும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறா. இவ இப்படி பேசிகிட்டு இருக்கிறத ஹீரோவுமே கேட்டுடுறான். உடனே ஹீரோயின் கிட்ட வந்து உட்காந்துட்டு, இங்கே பாரு, நாளைக்கு நீனும் நானும் சேர்ந்தே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அதனால ஹீரோயினுமே நாளைக்கு நாங்கள் 2 பேரும் சேர்ந்தே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறா. அப்படியே அதுக்கு அடுத்த நாள் அந்த ஆன்ட்டியையும் கசினியும் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் டின்னருக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு மற்றவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆன்ட்டி வந்துட்டு, பரவாயில்லடி, நீ பிடிச்சிருக்கிற பாய் ஃப்ரெண்ட் ரொம்பவே ரிச்சாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு இந்த கசின் வந்துட்டு, என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஒன்றும் சும்மா கிடையாது, ஹீரோயினோட ஹஸ்பண்டை விட என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே ரிச் ஆனவங்க, அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, இங்கே பார்த்தீங்களா இந்த ஹேண்ட்பேக் கூட கிட்டத்தட்ட 28,000க்கு எனக்கு வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்ட்பேக்கை காட்டுறா. இதே கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் அம்மாவும் அப்பாவையும் கூட விட்டு வைக்கல, அவங்ககிட்டயுமே ரொம்ப பெருமை பீத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஹீரோவும் ஹீரோயினும் உள்ளே வராங்க. இந்த கசின் அப்படியே ஹீரோவை பார்த்துட்டு, என்னடா இது, இவளோட புருஷன் இவ்வளோ அழகாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே வந்தவங்களை கவனிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒயின் ஊற்றி கொடுத்துட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்து தான் ஹீரோயின் கையில் இருக்கிற அந்த ஹேண்ட்பேக்கை பார்த்த உடனே இவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இந்த ஹேண்ட்பேக் கிட்டத்தட்ட 2 மில்லியன் கிட்ட வருமே, அவ்வளோ காசு கொடுத்தா இந்த ஹேண்ட்பேக் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்குறா. இதை கேட்ட பிறகு தான் ஹீரோயினுக்கே தெரியுது அவள் கையில் வச்சிருக்கிற ஹேண்ட்பேக் கிட்டத்தட்ட 2 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவள் ஹீரோ கிட்ட போயிட்டு, இவ்வளோ காஸ்ட்லியாக எனக்கு எதுக்காக வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறா. ஹீரோ ரொம்பவே கூலாக, இந்த ஹேண்ட்பேக் உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்பவே ரேண்டமாக செலக்ட் பண்ணேன், அது மட்டும் இல்லாமல் இது உன்னோட பர்த்டே கிஃப்ட்டும் கூட, ஸோ அதனால இந்த காசை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்ட கசினுக்கு வந்து கடுப்பாகுது. என்னடா இது, நம்மளோட ஹேண்ட்பேக் வந்து வெறும் 28,000க்கு தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாயிட்டு அதை யாருக்கும் தெரியாமல் கீழே எடுத்து வச்சுக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு கசினோட பாய் ஃப்ரெண்ட் உள்ளே வந்துட்டு, நான் வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கார் வாங்கி கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறான். ஆனால் அதுக்குள்ளேயே கசின் வந்து, நீ பேசின வரைக்கும் போதும், கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பேச விடாமல் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் ஆன்ட்டி ஹீரோயினை பார்த்துட்டு, உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகுது, அப்படி இருக்கும்போது நீ ஏமா இன்னும் ப்ரெக்னென்ட் ஆகவே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஹீரோயின் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஹீரோ வந்துட்டு, என்னை பொறுத்தவரை எனக்கு குழந்தைய விட என்னோடய ஒய்ஃப் தான் முக்கியம், என்னோடய ஒய்ஃப் வந்து கொஞ்சம் ஃப்ரீடமாக நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் தான் நாங்கள் குழந்தைய பற்றி பிளான் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ளே, விட்ட கமலஹாசனை விட ரொம்பவே அதிகமாக நடிப்பான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. டின்னர்லாம் முடிஞ்ச பிறகு திருப்பியும் ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட போயிட்டு, என்னோட ஆன்ட்டி உங்ககிட்ட அப்படி பேசிக்க கூடாது அப்படின்னு சொல்கிறா. இதுக்கு ஹீரோ வந்துட்டு, அதில் என்ன இருக்குது, பரவாயில்ல விடு, அவங்க 2 பேரும் சேர்ந்து உன்னை புள்ளி பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இடையில வந்தேன், மித்தபடி எனக்கு இதில் கோவம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நான் அக்ரிமெண்ட் போட்டு தான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன், ஸோ குழந்தை பெற்றுக்கலாமா வேணாம் அப்படிங்கிறத நீ தான் வந்து டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதுமே ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ளே, நம்மளோட ஹஸ்பண்ட் எவ்வளவோ பரவாயில்ல, பெண்களை வந்து மதிக்க தெரிஞ்சவங்களாக தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறா. இப்படியே 2 பேரும் நைட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து ரொம்பவே தூக்க கலக்கத்தில் என்னை விட்டு போகாத போகாத அப்படின்னு சொல்லிட்டு உளறிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது, இவருக்கு ஒரு வேளை எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குமோ, அந்த கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி தான் இப்போ இவர் யோசிச்சுட்டு இருக்காரோ அப்படின்னு யோசிக்கிறா. இப்போ இதே குழப்பத்தில் தான் ஆஃபீஸ்லேயுமே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போ அந்த கொலிக் பொண்ணு உள்ளே வந்துட்டு, உனக்கு ஒரு தெரியுமா, இந்த லாயர் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு
பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதா நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது உண்மையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டுட்டு ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல. நீ எதை வச்சு இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறா. இதுக்கு அந்த கோலிக் பொண்ணு வந்துட்டு, இங்கே பாரு அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க இவங்க 2 பேத்தையும் ஒன்றா பார்த்துட்டாங்களாம், பார்த்துட்டு அப்படியே அந்த லாயரோட மூஞ்சிலே ஒரு பஞ்சு விட்டுட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத கதையெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ தான் ஹீரோவோட ஒய்ஃப் அப்படிங்கிறது தெரியாமையே. உடனே ஹீரோயின் வந்துட்டு, இதுக்கு பெசாட்டி அவள் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்னு கேட்குறா. இதுக்கு இந்த பொண்ணு வந்துட்டு, அப்படி அவங்க டைவர்ஸ் வாங்கிட்டு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மணியும் கிடைக்காது, அது மட்டும் இல்லாமல் அவங்க மூலியமாக பெற்றுக்கிட்ட குழந்தையுமே வந்து திருப்பியும் லாயருக்கு தான் போகும் அப்படின்னு சொல்கிறா. இதை பற்றி ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த கொலிக் பொண்ணு வந்துட்டு, நீ எதுக்காக இப்படி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறா. இதுக்கு ஹீரோயின் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்ட பிறகு அங்கே இருக்கிற சர்வெண்ட் வந்துட்டு, இன்னைக்கு நான் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் சமைச்சு வச்சுருக்கேன், ஏன்னா ஹீரோ வந்து வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோயினுமே அப்படின்னா அப்ராடா போயிருக்காங்க அப்படின்னு கேட்குறா. இதுக்கு அவங்களுமே ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரி, உங்களுக்கு ஹீரோவுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது லவ் இருந்திருக்கா, அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறா. இதுக்கு இவங்க வந்து எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோ தான் வீட்டில் இல்லைல்ல, அதனால ஹீரோயின் வந்துட்டு ஹீரோட ரூமை போய் செக் பண்ணி பார்க்குறா. அப்போ ஒரு ஜேட் பிரேஸ்லெட் வந்து அவளுக்கு கிடைக்கிது. இவ வந்து அதை எடுத்து கையில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே திடீர்னு ஹீரோவோட சத்தம் கேட்குது. இதை கேட்ட உடனே அவள் டக்குன்னு கீழே போட்டுடுறா. அதில் அந்த பிரேஸ்லெட் 2ஆக உடஞ்சிடுது. அப்போ அதை எடுக்கலான்னு ட்ரை பண்ணும்போது ஹீரோ வந்துட்டு, நீ எதுக்காக இங்கே வந்த, அது மட்டும் இல்லாமல் இது நீ கையில் எடுத்த அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக உன்னோட கையை கிழிச்சிடும், ஸோ அதனால் நானே வந்து க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளே வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு ஹீரோ கிட்ட வந்து கொடுக்க போகும்போது இது யாரோடது அப்படின்னு கேட்குறா. ஆனால் ஹீரோ வந்து இதை பற்றி சொல்கிற அளவுக்கு இது ஒன்றும் முக்கியமான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட்டை வாங்கிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் அவனை ஸ்டாப் பண்ணிவிட்டு, இது வந்து உங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோடதா அப்படின்னு கேட்குறா. ஆனால் இதுக்குமே ஹீரோ எந்த பதிலும் சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள, நான் கேட்குற கேள்வி எதுக்குமே ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் அவரோட மனசில் ஒரு பொண்ணை வந்து வச்சுக்கிட்டு என் கூட வந்து பெட்டை ஷேர் பண்ணிக்கிறாரு, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறா. அதுக்கப்புறம் பிரேஸ்லெட்டை எப்படியாவது ஒட்ட வைக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் சுத்தமாகவே பிரேஸ்லெட் ஒட்ட மாட்டேங்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த உடஞ்சி போன பிரேஸ்லெட்டை என்னால் சரி பண்ண முடியல, அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி வேறு யார்கிட்டையாவது பிரேஸ்லெட் இருக்கா அப்படின்னு கேட்குறா. இதுக்கு ஹீரோ வந்து, என்னோட பாட்டி என்னோட சிஸ்டர் இன் லா கிட்ட இதே மாதிரி ஒரு பிரேஸ்லெட்டை வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறான். இதை பார்த்துட்டு ஹீரோயின் வந்துட்டு, இப்போ வந்து இவனுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் நான் மட்டும் இவனுக்கு பார்த்தாதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அக்காவுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த பிரேஸ்லெட் விஷயத்தை பற்றி சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி யார்கிட்டையாவது பிரேஸ்லெட் இருக்குமான்னு கேட்குறா. இதுக்கு அக்கா வந்துட்டு, எனக்கு இதை பற்றி சரியாக தெரியலம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஹீரோ உள்ளே வந்துடுறான். ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயின் கொஞ்சம் தள்ளி போய் உட்கார்றா. அதனால நீ என் மேலே கோவமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் ஹீரோயின் இதுக்கு எந்த ஆன்சரும் பண்ண மாட்டேங்கிறா. உடனே ஹீரோ வந்துட்டு, நான் என்னோட சிஸ்டர் இன் லா அப்படின்னு சொன்னது என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையவே கிடையாது, என்னோட பாட்டி வந்து என்னோட சிஸ்டர் இன் லாக்கு தான் இந்த பிரேஸ்லெட்டை வந்து கொடுத்தாங்க, நீ இதை தப்பாக புரிஞ்சிக்காத அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அப்போவும் ஹீரோயின் வந்து ஹீரோவை கண்டுக்க மாட்டேங்கிறா. உடனே ஹீரோ வந்து அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிவிட்டு, எனக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு இவன் வந்துட்டு, உனக்கு இதுக்கு முன்னாடி பொண்ணுங்க வாடையை கண்டாலே ஆகாது, நீ இது வரைக்கும் எந்த பொண்ணையும் தொட்டது கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவனோட அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் இதை நம்பவே ஆரம்பிக்கிறா. மெதுவாக ஹீரோ கிட்ட போயிட்டு, இன்னுமா உங்களுக்கு எது வேணும்னாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க, நான் வந்து கேட்கறதுக்கு ரெடியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் ஹீரோ அவனோட மனசுக்குள்ள, என்னோட ப்ராப்ளம் வந்து பெருசாகாமல் இருக்கணும் அப்படின்னா இதுக்கான சொல்யூஷனை நான் யாருக்கிட்டையுமே கேட்காம இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். இதுக்கு அடுத்த சீனில் ஹீரோயின் கான்ட்ராக்ட் விஷயமா ஒருத்தரை பார்த்து மீட் பண்ணுறதுக்காக போயிருப்பா. அப்போ அவர் வந்துட்டு, இங்கே பாருமா, ஒரு டாக்டரோட ப்ராஜெக்ட் இருக்குது, ஸோ அந்த ப்ராஜெக்டை வந்து நீ எடுத்துக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஹீரோயினும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறா. அப்படியே வெளியே வந்துட்ட பிறகு அவளோட கொலிக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. அப்போ கொலிக்கு வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, நீ வந்து இப்போ எடுக்க போகிற ப்ராஜெக்ட்டு ஒரு டாக்டரோட ப்ராஜெக்ட்டு, அந்த டாக்டர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹேண்ட்ஸமாக க்யூட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா. அதே நேரம் உன்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து இதை பற்றி ஏதாவது ஜெலஸ் ஆகிடுமா அப்படின்னு கேட்குறா. உடனே ஹீரோயினும் ஹீரோவை பற்றி யோசிச்சுட்டு, என்னோட ஹஸ்பண்ட் அப்படிலாம் ஜெலஸ் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறா. இப்படியே கொஞ்ச நேரம் கழித்து 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து தான் அந்த டாக்டர் உள்ளே வர ஆரம்பிக்கிறான். அப்போ அவன் ஹீரோயினை பார்த்துட்டு, நீங்கள் என்னோட ப்ரொஃபஸரோட பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறான். பக்கத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு, இவங்க தான் உங்களோட ப்ராஜெக்டை எடுத்து செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே அந்த மீட்டிங்கை முடிச்சிட்ட பிறகு 2 பேரும் சேர்ந்து கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ டாக்டர் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் இங்கேருந்து அப்ராடுக்கு போகும்போது நீ ரொம்பவே சின்ன பொண்ணாக இருந்த, இப்போ வந்து வளர்ந்துட்ட,
என்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் உனக்கு கல்யாணம் கூட ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஹீரோயின் வந்து எனக்கு வந்து கல்யாணம் ஆனது இருக்கட்டும், உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறா. இதுக்கு டாக்டர் வந்து இப்போவும் கூட அம்மா நிறைய பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் என்னன்னு தெரியல, எனக்கு வந்து சுத்தமாகவே செட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா இதில் காசு வந்து பிரச்சனை கிடையாது. இப்போ உன்னையும் உன்னோட ஹஸ்பண்டையும் கூட எடுத்துக்கோ. உன்னோட ஹஸ்பண்ட் வந்து லாயராக தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் 2 பேரும் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பேர் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் ஹீரோவோட அக்காவை தான் காட்டுறாங்க. அவங்க அவங்களோட ரூமில் இருக்கும்போது அவங்களோட ஃபோனுக்கு ஒரு ஃபோட்டோ வருது. அந்த ஃபோட்டோவில் அவங்களோட ஹஸ்பண்டும் வேற ஒரு பொண்ணு கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது. இதை பார்த்துட்டு அவங்க பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழித்து அக்காவோட ஹஸ்பண்ட் உள்ளே வராங்க. அப்போன்னு பார்த்து சர்வெண்ட் இதை பார்த்துட்டு அவங்க பார்க்கறதுக்கே ரொம்ப சேடாக இருக்காங்க, அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால ஹஸ்பண்டும் அக்காவை பார்க்கறதுக்கு கிளம்புறான். இல்லை போன உடனே அவனோட நடிப்பை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். உனக்கு என்னாச்சுமா ஏதாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வாட்டி அக்கா வந்துட்டு நீ வந்து என்கிட்ட நடிக்கிற அப்படிங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு வந்து என்னை விட மற்ற பொண்ணுங்க தான் முக்கியம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃபோன் எடுத்து காட்டுறா. இதுக்கு ஹஸ்பண்ட் வந்து நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு வரும்போது அக்கா வந்துட்டு ரொம்பவே கடுப்பாயிட்டு ஹஸ்பண்டை வந்து அடிச்சிடுறா. அதே நேரம் என்னாச்சோ தெரியல, டக்குன்னு அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அதனால அக்காவை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போய் சேர்த்துருப்பான். அப்போ கொஞ்ச நேரம் கழித்து ஹீரோவுமே அந்த இடத்துக்கு வந்துட்டு உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்கிறது மற்ற பொண்ணுங்களோட சேராது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ பாரு இந்த பிரச்சனை எவ்வளோ பெருசாக வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து திட்ட ஆரம்பிக்கிறான். இங்கே ஹீரோவோட அக்காவை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலுமே என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, அது மட்டும் இல்லாமல் எதுக்கு இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னு கேட்குறா. அதாவது இவங்க பாய்சன் குடிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க போல இருக்கு, அதனால தான் இப்போ மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு நல்ல வேலை உங்களோட வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. அக்காவும் அப்படியா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் கொஞ்ச நாள் வேற ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. இதுக்கு இவங்களும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காரில் ஹீரோயினும் போய்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்துட்டு உங்களோட அக்காவை நான் வேற ஒரு இடத்துல ஸ்டே பண்ண வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்கேன், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறா. இதுக்கு ஹீரோ வந்துட்டு ஆமாம் நீ சொல்கிறது வந்து கரெக்டான ஐடியா தான், அப்படி அவள் தனியாக இருந்தா அப்படின்னா அவளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரியே கொஞ்ச நாள்லேயே இவங்களுக்காக ஒரு சின்ன வீடை வந்து அரேஞ்ச் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் காரில் போய்கிட்டு இருக்கும்போது டாக்டர் வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான். இவளும் வந்து அட்டன் பண்ணி பேசுகிறா. ரொம்பவே சிரித்து வேற பேசிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு ஹீரோவுக்கு ஒரு பக்கம் வயிறெல்லாம் எரிய ஆரம்பிக்குது. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட யார் அது அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். இதுக்கு ஹீரோயின் வந்து என்னோட அப்பாவுக்கு கீழே படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் மீட் பண்ணேன், ஸோ அவங்க வீட்டுக்கு வந்து வரதா சொல்லியிருக்காங்க, அவங்கள பார்க்கறதுக்கு நான் மட்டும் போயிட்டு வரலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோ வந்துட்டு நீ எதுக்காக தனியாக போகிற, நானுமே கூட வரேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அடுத்த நாள் ஹீரோவோட ஃபேமிலி அதுக்கப்புறம் இந்த டாக்டர் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோவுக்கு வந்து இந்த டாக்டரை கண்டா சுத்தமாகவே பிடிக்க மாட்டேங்குது. அப்போ அந்த டாக்டர் என்ன பண்ணுறான் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுத்துட்ருக்கான். ஆனால் ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவன் கையில் இருக்கிற ட்ரிங்க்ஸ் அப்படியே வந்து பிடுங்கிடுறான். ஆனால் ஹீரோயின் எதையோ சொல்லி சமாளிச்சிடுறா. அப்போ ஹீரோயினோட அம்மா கிட்ட இவன் போயிட்டு உங்களோட சமையல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட அம்மாவை ரொம்பவே பாராட்டிகிட்டு இருப்பான். உடனே அம்மா வந்துட்டு உனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கூச்சப்படாமல் எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ வந்துட்டு என்னமோ இந்த டைலாக் அவங்ககிட்ட சொன்ன மாதிரி இருங்க நான் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஃபுட்டாக இவன் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஹீரோயினுக்கு இதை பார்த்துட்டு இவங்க எதுக்காக இப்படி நடந்துக்கிறாங்கன்னே வந்து புரிய மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கிறா. இப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து காட்டுறாங்க. அப்பா பக்கத்தில் 2 பேரும் உட்காந்துட்டு மாற்றி மாற்றி ஒன்றுனா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பாக்கா 2 பேர்த்தில் யார் சொல்கிறத கேட்கணுன்னே புரிய மாட்டேங்குது. 2 பேரும் கேப்பே விடாமல் அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. காரில் ஹீரோயின் தான் இன்றைக்கி ட்ரைவ் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருப்பா. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட உனக்கு அவன் மேலே எதுவும் ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இதுக்கு ஹீரோயின் வந்து அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து வண்டி ஓட்டிட்டு வரா. அதுக்கு அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட ஆஃபீஸ்க்குள்ளே வரும்போது ஒரு பொக்கே எடுத்துகிட்டு வந்து ஒரு பையன் ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். ஹீரோயின் வந்துட்டு இது என்னோட தான் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதில் இருக்கிற கார்டு எடுத்து பார்க்குறா. பார்த்தா அதில் இவளோட நேம் தான் எழுதியிருக்கு. ஸோ இதை வச்சு கண்டுபிடிச்சிடுறா இது ஹீரோ தான் அனுப்பியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த பொக்கேவை அவளே வாங்கிக்கிறா. அப்போ ஹீரோயினை பற்றி எப்போவுமே காசி பேசுகிற 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோயினை பார்த்துட்டு இதை கண்டிப்பாக அவளோட ஹஸ்பண்ட் அனுப்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அந்த டாக்டர் தான் இவளுக்காக அனுப்பியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கிட்ட வந்து ஹீரோயின் கிட்ட வம்பலுக்கு நீ வந்து கொடுத்து வச்ச ஆள் தான் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து உன்னை தேடி பொக்கே வேறு அனுப்பியிருக்காங்க, இன்றைக்கி நைட் எதுவும் ஸ்பெஷலாக அப்படின்னு கேட்குறா. இதுக்கு ஹீரோயின் வந்து எந்த பதிலும் சொல்லாமல் வெக்கப்பட்டுக்கிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறா. வழக்கம் போல் ஹீரோயின் நைட்டான பிறகு பாத்ரூமில் அவளோட க்ரீமெல்லாம் போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு இன்னைக்கு நைட் உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறான்.
ஹீரோயின் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை தான் சொல்கிறா. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அப்படியே ஹீரோ வந்து ஹீரோயினை ஹக் பண்ணிவிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ தான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயமே ஞாபகத்துக்கு வருது. அப்படியே ஹீரோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, ஸோ அதனால் நீங்கள் போய் படுத்துக்கோங்க, நான் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிட்டுறா. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து அந்த டாக்டரோட ப்ராஜெக்டை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. கூடவே டாக்டருமே வந்து இவங்க கூட பேசிக்கிட்டு இருப்பான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி. இவங்க பேசுகிற எல்லாத்தையுமே ஹீரோ ஒளிஞ்சு நின்று ஒட்டு கேட்டுட்டு இருப்பான். அப்போ அவனோட மனசுக்குள்ளே இந்த ராத்திரி என்னோட பொண்டாட்டி கூட இவன் வந்து பேசுகிறானே, இவனெல்லாம் என்னன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டாக்டரை வந்து கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கான். இப்படியே மணி 10 ஆகிடுது. ஹீரோயின் வந்து 10 மணிக்கு தான் எனக்கு வேலை முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பா. இப்போ 10 மணி ஆன உடனே ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்கறதுக்காக வருவான். வந்தவன் வேக வேகமாக லேப்டாப்லாம் மூடி வச்சுட்டு அப்படியே ஹீரோயினே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுமே வந்து ஹீரோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து தூங்க போகலையா அப்படின்னு கேட்குறா. ஆனால் இதுக்கு ஹீரோ எந்த பதிலுமே சொல்லாமல் அப்படியே ஹீரோயினை வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ இந்த சத்தம் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிடுது. அடுத்த நாள் காலையில் விடிஞ்ச உடனேயே கொலிக் வந்து ஹீரோயின் கிட்ட நேற்று நைட்டு ஒரே சத்தமாக இருந்துச்சு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறா. ஹீரோயினுக்கா இதை பற்றி வெளியே எதுவுமே சொல்ல முடியல. அவள் அப்படியே சைலண்ட்டாகவே உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்போ அவளோட மனசுக்குள்ளே நேற்று நைட்லாம் என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் வந்து திருப்பி ஞாபகம் வர ஆரம்பிக்குது. இதை கொலிக்குமே நோட் பண்ணிவிட்டு, நீ இப்படி கனவு கண்டுகிட்டே இருந்த அப்படின்னா உனக்கு வந்து கண்டிப்பாக சேலரி கொடுக்க மாட்டாங்க, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்த டாக்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்து போகிறாங்க. ஹீரோயினோட தலை மேலே ஒரு பெரிய கட்டை வந்து விழுந்துடுது. இதனால ஹீரோயின் அங்கேயே மயங்கி விழுந்துடுறா. அதுக்கப்புறம் அவளை ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துடுறாங்க. இது வந்து அந்த டாக்டரோட ஹாஸ்பிட்டல் தான் போல இருக்குது. அவங்க தான் வந்து ஹீரோயினுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிற கொலீக் என்ன சொல்கிறா அப்படின்னா, டாக்டர்கிட்ட வந்து நான் பேசிட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, உன்னை வந்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இங்கேயே ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, அடுத்த நாள் காலையில் தான் இங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ அந்த டாக்டர் லூவுமே உள்ளே வந்துட்டு, நீ ஃபஸ்ட்டு இன்றைக்கி சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஹீரோயின் வந்து நான் இன்னும் சாப்பிடல அப்படின்னு சொல்கிறான். அதனால் இவன் வந்துட்டு சரி அப்படின்னா நான் போய் ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட எனக்கு சின்னதாக ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஸோ அதனால் நாளைக்கு காலையில் தான் நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணுறா. இந்த மெசேஜை ஹீரோ பார்த்த வேகத்துக்கு அடித்து பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறான். அப்போ ஹீரோயின் வந்து டாக்டர் வாங்கி கொடுத்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருப்பா. ஹீரோ உள்ளே வரதை பார்த்துட்டு இதுதான் என்னோட ஹஸ்பண்டு, அது மட்டும் இல்லாமல் இதுதான் என்னோட கொலிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. கொலிக் வந்து உன்னோட ஹஸ்பண்ட் தான் இங்கே வந்துட்டாங்கல்ல, இனிமே அவங்க பார்த்துப்பாங்க, அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்து டாக்டர் லூ அங்கே இருக்கிறதே வந்து கவனிக்கிறான். உடனே டாக்டருமே ஹீரோ கிட்ட எந்திரிச்சு வந்துட்டு, நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் பெரிய அடியெல்லாம் கிடையாது, சீக்கிரமாகவே சரியாகிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் கையில் இருக்கிற அந்த சாப்பாடை பார்த்துட்டு, இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்லாம் எதுக்காக வாங்கி சாப்பிட்ற, இனிமேல் நான் உனக்கு வீட்டிலேருந்தே சமைச்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சமாக கோச்சிக்க ஆரம்பிக்கிறான். டாக்டர் வந்து ஹீரோ கிட்ட எனக்கு வந்து நல்லாவே சமைக்க தெரியும், ஆனால் எனக்கு இப்போ டைம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் இதை வாங்கிட்டு வந்தேன், நெக்ஸ்ட் டைம் நான் வேணும்னா சமைச்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதும் ஹீரோக்கு வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அவனை அப்படியே அடிக்கிற மாதிரி கொஞ்சம் எந்திக்கிறான். அப்போ ஹீரோயின் தான் அவனை சமாதானப்படுத்தி உட்கார வைக்கிறா. வச்சே டாக்டருக்கு நல்லாவே புரிஞ்சிடுது நம்ம ஹீரோயினை கவனிக்கிறது சுத்தமாக ஹீரோக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இவன் ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்களுக்கு இடையில எதுவுமே கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் அவள் எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி, அது மட்டும் இல்லாமல் அவளுமே வந்து என்னை அண்ணனாக தான் பார்க்குறா, ஸோ இதுக்கு இடையில நீங்கள் வந்து ரொம்பவே டென்ஷனாக இதை பற்றி யோசிக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோவுமே டாக்டர்கிட்ட போயிட்டு, நான் இதை பற்றி எதுவுமே தெரியாமல் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், ஸோ அதனால சாரி அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு டாக்டருக்கும் ஒரு பக்கம் சிரிப்பு வருது, அதே நேரம் ஹீரோயினுக்கும் ஒரு பக்கம் சிரிப்பு வருது. 2 பேரும் ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட அக்கா ஹீரோயினை பார்த்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோயினை வர சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினும் போயிட்டு என்ன விஷயம் அப்படிங்கிறத கேட்குறா. அப்போதான் அக்கா வந்துட்டு, நீ அன்றைக்கி கேட்டியே அந்த ஜேட் பிரேஸ்லெட்டு, ஸோ அதை பற்றி எனக்கு ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கு, அதை தான் உங்ககிட்ட சொல்லலான்னு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கையிலையுமே ஒரு ஜேட் பிரேஸ்லெட் இருக்கும், அதை எடுத்து காட்டுறாங்க. இது வந்து அவங்களோட பாட்டியோடது போல் இருக்குது. அதே மாதிரி இவங்க பாட்டி இவங்களோட சிஸ்டர் இன் லாக்கு ஒரு பிரேஸ்லெட் வந்து கொடுத்துருப்பாங்க. சிஸ்டர் இன் லாவோட பேர் வந்து லின்னு. ஹீரோக்கு இந்த லின் மேலே ஒரு கண் இருந்திருக்கும். ஆனால் இந்த லின் வந்துட்டு கொஞ்ச நாள் கழித்து அப்ராட் போயிட்டு வந்திருப்பா. அதுக்கப்புறத்துலேருந்து வேற ஒருத்தவங்களோட அஃபேரில் இருந்திருப்பா. ஸோ அதனால தான் ஹீரோக்கு வந்து பொண்ணுங்களை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. ஏதோ பேருக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹீரோயினை வந்து கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கான் போல
இருக்குது. மித்தபடி இந்த பொண்ணுங்க மேலே அவனுக்கு சுத்தமாகவே நம்பிக்கை கிடையாது. இப்போ அக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து எப்படியாவது அவனோட மனசை மாற்றி உனக்குன்னு ஒரு இடத்த அவனோட மனசில் வந்து பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த பிரேஸ்லெட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. இவ்வளோ நாள் ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ நம்மளை லவ் பண்ணுறான் அப்படிங்கிற விஷயத்த ஏன் நம்மக்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான் அப்படிங்கிறது தெரியாமையே இருந்திருப்பா. ஸோ இப்போ அதுக்கான ரீசன் வந்து இவளுக்கு தெரிஞ்சிருச்சுல. ஸோ அதனால இனிமேல் வந்து இவ ஹீரோவை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறா. இப்படியே நைட் ஆகிடுது. ஹீரோயின் வந்து ஹீரோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து கொஞ்ச நேரம் கழித்து உள்ளே வரான். அப்போ ஹீரோயினுமே வந்து அவனை பார்த்துட்டு நீங்கள் திருப்பியும் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ரூம்குள்ளே போகிறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோக்கு லிப் பாம் வந்து போட்டு விட்டுட்ருப்பா. உங்களோட லிப்ஸ் எப்போ பார்த்தாலுமே ட்ரையாகவே இருக்குது. ஸோ அதனால இது கொஞ்சம் நல்லா போட்டுக்கோங்க, அப்போ தான் ட்ரை ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. இதுக்கு ஹீரோ வந்து தேங்க்யூன்னு சொல்கிறா. இதை கேட்டதும் ஹீரோயினுக்கு கடுப்பாயிடுது. நீங்களே வந்து என்கிட்ட தேங்க்யூ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் மட்டும் எனக்கு தேங்க்யூ சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு உனக்காக ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறான். பார்த்தா திருப்பியும் அவள் வந்து ரிங்கை தொலைச்சிருப்பா போல இருக்குது. தொலைஞ்சு போன ரிங்கை திருப்பியும் ஹீரோயினுக்காக தேடி எடுத்துகிட்டு வந்திருக்கான். இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒரே ஆச்சரியமாயிடுது. அவளும் ரொம்பவே ஹாப்பியாக அந்த ரிங் எடுத்து மாட்டிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அடுத்த வாட்டியாவது இந்த ரிங்கை தொலைக்காமல் பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஹீரோயினும் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்துக்கிட்டே மெதுவாக அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் வந்து அவளோட மனசுக்குள்ளே நம்மளுக்குள்ளே என்ன நடந்தாலுமே சரி, நான் கண்டிப்பாக எக்காரணம் கொண்டு உங்களை வந்து விட்டு கொடுக்க மாட்டேன், எப்போவும் நான் அவங்க கூடயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட இந்த மூவி வந்து இங்கே முடியுது. இதேமாரி நிறைய மூவி பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், அதுக்கப்புறம் ஹைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ். பாய்.